தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. ஈரான்ல தாக்கப்படக்கூடிய பிரிட்ஜஸ் ஆகட்டும், டீசாலினேஷன் பிளான்ட் ஆகட்டும், பவர் பிளான்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஈரான் 2 to 3 நாளுக்குள்ளேயே மீட்டெடுத்துறாங்க. அதே ஈரான் பதிலடி கொடுக்கக்கூடிய எல்லாமே குறைஞ்சது 6 மாசமாவது ஆனாதான் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தகவலை இன்னைக்கு குவைத் சொல்லியிருக்காங்க. இது மூலமா தெரியுது ஈரான் என்ன பண்றாங்கன்னா, இதை ஒரு சான்ஸா எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பக்கத்தால் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தளத்தை காலி பண்ண வைக்கணும் அப்படிங்கக்கூடிய முடிவோட தான் ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க. 2 நாள் 3 நாள்ல இவங்க மீட்டெடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தாக்குதல் கம்மின்னு அர்த்தம். ஈரானுடைய எல்லா பக்கமும் அடி வாங்கி கொண்டே இருந்தாலும் நேத்து கூட பாத்தீங்கன்னா குரம்ஷேக் பார்டர்ல அடி வாங்கியிருக்காங்க ஈரானு. ஆனாலும் எல்லாத்தையும் 2 நாள் 3 நாள்ல மீட்டெடுக்கிறாங்கன்னா தாக்குதல் ரொம்ப கம்மியா இருக்கு. சும்மா ஒரு சின்ன தாக்குதல் நடந்தாவே, ஒரு சின்ன அழிவு நடந்தாவே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப பயங்கரமான தாக்குதலை பதிலுக்கு அமெரிக்காவுடைய தளங்கள் மேலையும் அவங்களுடைய ஏர்பேஸ் மேலையும் பக்கத்தால் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் மேலையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா அமெரிக்காவுடைய ராணுவ தலைமை அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க அண்டை நாடுகளை கூட பகைச்சிட்டு தாக்கி கொண்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு அமெரிக்காவுடைய முன்னாள் தூதராக இருந்த துனேஷியாவை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அவர் சொல்றாரு, அமெரிக்கா இந்த போருக்கே போயிருக்க கூடாது. இப்ப அமெரிக்கா மட்டும் ஈரான்ட்ட தோக்கல, இன்னும் இந்த போர் நடந்தா எல்லாருமே ஈரான்ட்ட தோத்துருவோம். உலக நாடுகள் யாராலையுமே அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். நீங்க இந்த போர் போனதே பெரும் நஷ்டம்தான், பெரும் தப்பு செஞ்சுட்டீங்க. இதுக்கு மேலேயாவது அதை தவிர்த்து கொள்ளுங்க. இதுதான் சரியான நேரம், பேச்சுவார்த்தைக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துனேஷியால இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய முன்னாள் தூதரை இதை சொல்லியிருக்காரு. அமெரிக்கா இந்த தடவை ஒரு பெரிய வரலாற்று பிளே தான் பண்ணிருக்கு. அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அந்த கருத்து கணிப்புல அமெரிக்க மக்கள்ல 30% மட்டும்தான் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் மேல போர் செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. 70% செய்ய வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நேத்து எப்படிதான் ட்ரம்ப் அந்த வார்த்தையை சொன்னாருன்னு தெரியல. எல்லாருக்குமே நாங்க ஈரான் மேல போர் செய்யறது விருப்பம், அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போர் கிடையாது, பிரைஸ் அந்த ஆயில் பிரைஸ் ஏறது மட்டும்தான் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாங்க. ஆனா இன்னைக்கு கேட்டா கருத்து கணிப்பு என்ன வருது, 30% தான் விருப்பப்படுறாங்க, 70% அமெரிக்காவில இருந்தே ஈரான் போருக்கு விருப்பம் தெரிவிக்கல. அது இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா செனட்டர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு நீங்க போர் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்திருக்காங்க. அந்த தீர்மானம் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்குன்னா ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கு. அப்படின்னா ட்ரம்ப் இனி இந்த போரை செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையிலதான் அங்க இருந்து என்ன இருக்கு, தீர்மானம் பாஸ் ஆயிருக்கு. ஆனா இத நேட்டோ பயன்படுத்த அமெரிக்காவால முடியும். அமெரிக்காவுடைய அங்க இருக்கக்கூடிய சபையிலேயே ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்துல ட்ரம்ப் தோத்தாலும் கூட நேட்டோ பயன்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிறதுனால இது ட்ரம்ப் சாதகமா பயன்படுத்திப்பாரு. ஆனா அங்க இருந்தவங்க, பார்லிமெண்ட்ல இருந்தவங்க மக்களுடைய தீர்ப்புலாம் என்னன்னா ஈரான் மேல போர் செய்யாதீங்க அப்படிங்கறதாதான் இருந்துட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமாக நேத்து ஈரான் ஈராக்குடைய பார்டர்ல ஒரு தாக்குதல், அதே மாதிரி குவைத் ஈராக்குடைய பார்டர்லயும் ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க. யார் நடத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான் நடத்திருக்காங்க. அப்ப எங்க நடத்திருக்காங்கன்னா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் கிட்டத்தட்ட அந்த ஈராக்குடைய எட்ஜ்ல, அதே மாதிரி குவைத்துக்கும் ஈராக்கு கிட்டத்தட்ட இன்னொரு எட்ஜ்லயும் பண்ணிருக்காங்க. அப்ப யாருக்கு 2 அடி, ஈராக்கு தான் 2 பக்கம் அடி. ஏன்னா ஈராக்கு இந்த பக்கம் இருக்கிற ஈரான் தரப்புல இருந்தும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய குவைத் பக்கம் இருந்தும் ஈரான் அடிச்சிருக்காங்க. இந்த 2 தாக்குதலை செஞ்சுட்டாங்க. ஈராக் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப கொந்தளிச்சிட்டாங்களா, போர் செய்ய போறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஈராக்குடைய பிரதமர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, ஈரானுக்கு போய் பெசக்சியான் அவர்களை சந்திச்சு நட்பு பாராட்டிட்டு வந்திருக்காரு. 2 பக்கம் அடிச்சிருக்காங்க ஈராக்க. 2 பார்டர், ஒண்ணு ஈரானுடைய பார்டர், இன்னும் குவைத் பார்டர்ல 2 பார்டர்லயும் வச்சு ஈரான் அடிச்சிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்லாம இவங்க போய் சமாதானம் பேசுறாங்க. அந்த சமாதானத்துல என்ன பேசிருக்காங்கன்னா, நாங்க இப்ப அமெரிக்காட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கோம்ல, அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு அமெரிக்காவோடு இப்ப ஒப்பந்தம் போடக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய தேவை இருக்கு, அதனாலதான் போயிருக்குமோ தவிர உங்களை அழிக்கிறதோ அடிக்கிறதோ எதுக்கிறதோ எங்களுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறத நேர்ல சந்திச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஈராக் விளக்கியிருக்காங்க. விளக்குனது மட்டும் இல்லாம ஈரானோடு என்ன பண்ணிட்டு இருக்காங்க,
ஒப்பந்தம் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே பிரிட்ஜ் சம்பந்தமாக, பப்ளிக் ட்ரைனிங் சம்பந்தமாக, ஹியூமன் ரிசோர்ஸ் சம்பந்தமாக எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பல்வேறு விஷயத்துல வந்து ஒப்பந்தம் போட்டுட்டு ஈராக் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஈராக்க வந்து ஈரானே அடிச்சாலும் கூட ஈராக் வந்து ஒட்டுமொத்தமா அமெரிக்கா பக்கம் சாயல. அமெரிக்கா பக்கமும் நாங்க டீலிங் வச்சுப்போம், ஈரான் பக்கமும் நாங்க டீலிங் வச்சுப்போம்னு சொல்லிட்டு தான் ஈரான்கிட்ட போய் நேத்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம கடைசியா ப்ராக்சிஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேத்து தாக்குதல் நடந்ததே அந்த ப்ராக்சிஸ் மூலமா தான். அதனால ஈரான் வந்து ஈரானுடைய ப்ராக்சிஸ் வச்சுதான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஈரான் அடிச்சாங்க, இன்னொரு பக்கம் ப்ராக்சிஸ் அடிச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்சிஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, நாம மட்டும் டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஈராக் வந்து ஈரான்ட்ட நேத்து சொல்லியிருக்காங்க. கடைசியா இன்னைக்கு மார்க்கோ ரூபியோ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் தான் எங்கள்கிட்ட சமாதானத்துக்கு கெஞ்சினாங்க, நாங்க கடந்த காலத்துல எல்லாம் சமாதானம் போனதுக்கு காரணமே ஈரான் தான், அவங்க கெஞ்சுவாங்கன்னு நாங்க சமாதானத்துக்கு போவோம், அப்ப பாகிஸ்தான் கூப்பிடுவாங்க, நாங்க போனா மட்டும் மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் வந்து மார்க்கோ ரூபியோ வந்து பொய்யதான் சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் ஈரான் கேட்டு வச்சிருக்காங்க. 17 நாளா இப்ப அடி வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவே வராதா, நாங்க எவ்வளவு வந்து ஆயுதம் வச்சிருக்கோம்னு பாத்துக்கோங்க, எங்களே வந்து அடிச்சிட்டோம் ஒழிச்சிட்டோம் நாங்க கெஞ்சிரோம்னு எப்படி நீங்க சொல்றீங்க, அப்படி எங்க இடத்துல எதுவுமே இல்லாட்டினா நாங்க இந்நேரம் சமாதானத்துக்கு வந்திருப்போம், இன்னும் 17 நாள் அடி வாங்கி உங்களுக்கு அறிவு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்த ஒரு வருஷம் தாக்குதல் செய்யறதுக்கான ஆயுதம் இருக்குது IRGC-ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆயுதம் குறையவே இல்லை, எங்களுடைய மலைகளுக்கு கீழேயும் பங்கர்ல இன்னும் சேஃப்டியான இடத்துல எல்லாம் நாங்க வச்சிருக்கோம், அதெல்லாம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அமெரிக்கா சொல்றதை நம்பாதீங்க, அமெரிக்கா எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க, அவங்கள்ட்ட நாங்க இந்நேரம் சமாதானத்துக்கு வந்திருப்போம், இவங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்திருந்தா அப்படின்னாவே உங்களுக்கு தெரியலையா, அவங்க சொல்றது எல்லாமே பொய், அவங்க இன்னும் நம்மள்ட்ட இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய தரப்புல இருந்து இப்ப ஸ்ட்ராங்கான விஷயங்கள் தான் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து வாங்குற அடியை விட பல மடங்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து குவைத் தான் பாவம் இதுல கதறி கொண்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லாருமே அடி வாங்குறாங்க, முக்கியமா குவைத் தான் கதறி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா குவைத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள் வந்து தாக்கப்பட்டு இருக்கு. 4 டீசாலினேஷன் பிளான்ட்ட வந்து தாக்கியிருக்காங்க. அதாவது கடல் நீரை நன்னீராக்கக்கூடிய அந்த டீசாலினேஷன் பிளான்ட்ட அமெரிக்கா ஈரான்ல ஒரு இடத்துல தாக்குனாங்க, பதிலுக்கு இவங்க 4 இடத்துல வந்து குவைத்துல தாக்கியிருக்காங்க. அப்ப பார்க்க போனா வந்து அமெரிக்கா தலை மட்டும் அடி வாங்குறது இல்ல, மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்கு. ரயில்வே பிரிட்ஜ், பவர் பிளான்ட், டீசாலினேஷன் பிளான்ட்னு சொல்லிட்டு எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்கு. குவைத்தால எல்லாம் வந்து சொல்றாங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நாங்க இதெல்லாம் மீட்டெடுக்க முடியுங்கிற அளவுக்கு வந்து அடியை வாங்கி வச்சிருக்காங்க. மத்திய கிழக்கு நாடே இப்ப வந்து ஈரானை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, இந்த அமெரிக்கானால நாம அடி வாங்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு. கடைசியா இதெல்லாம் இல்லாம ஒரு முக்கியமான தகவல்னா, கலீல் அல் ஹையா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல காசாவுடைய தலைவராக, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு. பொதுவா வந்து காசால யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவங்க ஈரானுக்கு போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வருவாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இஸ்மாயில் அனியா அவர்கள், இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சின்வார் அவர்கள் பல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கத்தார்ல வச்சு அடிச்சிருக்காங்க, ஈரான்ல வச்சு அடிச்சிருக்காங்க. இப்ப ஈரான்ல வேற போர் செஞ்சுட்டு இருக்கனால ஈரான் அவங்களை கூப்பிடுவாங்களா, இவங்க போவாங்களா, உயிருக்கு ஆபத்து இருக்குமா அப்படிங்கக்கூடிய கண்ணோட்டத்தோடு அணுகி கொண்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.